ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்இஏவோட அபிஷியல் கட் ஆஃப் டீடைல்ஸ்ல வெளியே வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மெயினா டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட் ஆஃப் எடுப்பேன். ஸோ இந்த கட் ஆஃப்க்கு என்னால ஒரு ராஜலட்சுமி காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா, ஒரு சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா, இதே கோயம்புத்தூர் சைடு எடுத்துட்டோம்னா பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற டவுட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இஏலேயே அபிஷியலா லாஸ்ட் இயர் வந்து, அதாவது 2024 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கட் ஆஃப்ல காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ரீஜியன் வைஸா நம்ம பார்க்க போறோம். அதாவது கோயம்புத்தூர்ல என்ன கட் ஆஃப்ல இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனா பிரிச்சு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க சேலம் ரீஜன்ல வந்து காலேஜ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். ஸோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் கோர்ஸ்க்கு ஓசிக்கு 165, பிசிக்கு 149.5, பிசிஎம்க்கு 157.5, எம்பிசிக்கு 151.5, எஸ்சிக்கு 118.5, எஸ்சிஏக்கு 141 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போயிருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு, ஸோ கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, ஸ்ரீ சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. பாத்தீங்கன்னா ஏஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஓசிக்கு 142.5, பிசிக்கு 87, பிசிஎம்க்கு 141.5, எம்பிசிக்கு 112.5 கடவுள் சொல்ல போயிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 177.5, பிசி 172, பிசிஎம்க்கு 172, எம்பிசிக்கு 170, எஸ்சிக்கு 122.5, எஸ்சிஏக்கு 117, எஸ்டிக்கு 125 கடவுள் சொல்ல போயிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, காவேரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, ஸோ அடுத்த செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனா என்னென்ன காலேஜ் இருக்கு அப்படிங்கிற ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படியே பாஸ் பண்ணி இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே கட் ஆஃப் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டாகோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஓசிக்கு 149, பிசிக்கு 160, எம்பிசிக்கு 122.5, எஸ்சிக்கு 132.5, எஸ்சிஏக்கு 185 கண்டபடி சொல்ல போயிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஓசிக்கு 163.5, பிசிக்கு 150.5, பிசிஎம்க்கு 143.5, எம்பிசிக்கு 147, எஸ்சிஏக்கு 102, எஸ்டிக்கு 109.5 கண்டபடி சொல்ல போயிருக்காங்க. லாஸ்ட் பாத்தீங்கன்னா சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ்க்கு 136 கட்டப்ல சொல்ல போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது சேலம் ரீஜன் இருக்கிற காலேஜ் பத்தின உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ 12th படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.